இது உண்மைதாங்க. உண்மையா பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் நாங்கள் இருக்கிற இடத்துல வள்ளுவர் கோட்டம்னு ஒரு வந்து யார் கருணாநிதி கட்டினார். உண்மையா அப்போ வந்து நம்ம திரைப்படத்தில் இருக்கவங்களுக்குலாம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வீடு வீடுன்னு பார்த்தாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியை சுற்றி நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், நிறைய எல்லாம் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு, நான் வள்ளுவர் கோட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்ட்டு மக்களை ஒரு திசை திருப்பிட்டு அங்க அந்த ஏரியே இல்லாம பண்ணிட்டார். ஏரி இல்லாம பண்ணணும் என்ன பண்ணாரு, ஒரு அங்க இருக்கிற குடிசை ஆளுக்கு அங்க ஒரு கொஞ்சம் ஒரு 500 வீடை கட்டி இந்தாங்க நீங்களாம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேருக்கு மேல இருக்கிற திரைப்பட நடிகர்களுக்கு நீங்க வீடு வாங்கிக்கோங்கட்டார். கடைசியில நமக்கு வந்து ஏரி அங்க இருந்து காணா போச்சு. இந்த வடிவேல் ஒரு சொல்லுவால கிணத்த காணும் கிணத்த காணும்னு, அது இதை வச்சுதான் சொன்னாருங்க. கருணாநிதி பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு சென்னையில் இருக்க நிறைய ஏரிகளை காணா போக வச்சாரு. இப்பயும் அது தொடர்ந்து இருக்கு. இதை மாற்றணும் தான் சீமான் சொல்றாரு. இது ஒரு ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இளைஞர்களுக்கு இது புரியும். நான் என்ன சொல்றேன்னு, அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு இன்னுமே ஆழமா புரியும். அதனால இதை நம்ம சிந்திக்கணும். இது அரசியலாக்கணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.